ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம். ஜாதகத்தை பார்த்த உடனே ஜாதகர் சுகவாசியா, வாழ்க்கையில் சுகமாக இருப்பாரான்னு கண்டுபிடிக்கிறது நிறைய அமைப்புகள் உண்டு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலதை பார்க்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் இடம்ங்கிறது, அதாவது லக்னத்திற்கு 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம். அந்த சுகஸ்தானத்தை குரு பகவான், குரு ஒரு முழு சுபர் இல்லையா, அவர் பார்க்கறது. அப்புறம் 4ஆம் அதிபதி சுபகிரகங்களோடு சேர்ந்து கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 இவைகளிலும், திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 5, 9ஆம் இடங்களிலும் இருப்பது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் சுபக்க திரியோகத்தில் இருப்பது. சுபக்க திரியோகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 4ஆம் இடத்துக்கு 2 பக்கமும் வந்து சுபகிரகங்கள் இருந்தால் அது சுபக்க திரியோகம் அப்படி இருக்கிறது. அதே போல் லக்னம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த லக்னத்தோடு பலமான குரு சம்பந்தப்படுவது. மேலும் சந்திரன் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம ராசின்னு சொல்லுவோம். அந்த ராசிக்கு இருபுறமும் சுபகிரகங்கள் இருப்பது. இப்படிப்பட்ட அமைப்புகளில் ஏதாவது 2 இருந்தால் கூட போதும், அந்த ஜாதகர் வந்து வாழ்க்கையில் சுகவாசியாக இருப்பார்.